மக்களே, நான் சொல்லப் போற டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப மன கஷ்டமா இருக்கும். மனச வந்து கல்லாக்கிக்கிட்டு நான் சொல்லப் போற டீட்டெயில்ஸ வந்து கேளுங்க. உண்மையாவே மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. மனித மிருகம் கேவலமானவனுங்க. எந்த அளவுக்கு கொடூரம் பண்ணி வச்சிருக்கானுங்கன்றத வந்து உங்ககிட்ட வந்து சொல்றேன் பாருங்களேன். அதாவது கும்மிடிப்பூண்டியில ரீசென்ட்டா ஒரு 3 வயது குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் என்பது குடுத்து, அந்த குழந்தைய வந்து சிதைச்சு கொன்னு வச்சிருக்காங்க. அந்த குழந்தை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இப்போ வந்து நியூஸ் சேனலின் மூலமாகவும், சோசியல் மீடியாவின் மூலமாகவும் இப்போ வெளிய வந்திருக்குங்க. அதுல வந்து ஒரு அக்கா வந்து பேசுறாங்க. அத வந்து பார்க்க முடியுது சோசியல் மீடியால. எவ்ளோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவ்ளோ கோவம் வருதுங்க. அந்த அக்கா போயிட்டு அந்த இடத்துல வந்து காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் குழந்தை இப்படிதான் படுத்துட்டு இருந்தது. ஒரு 7 மணி அளவுல முள்புதர் பக்கத்துல தான் அந்த குழந்தை வந்து படுத்துட்டு இருந்தது. அந்த குழந்தையோடைய கால் வந்து இப்படி ஆடுது. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உண்மையாவே கஷ்டமும், டென்ஷனும் அப்படி ஏறுது. சீரியஸா சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அக்கா வந்து சொல்றாங்க, அந்த குழந்தை வந்து இறந்துருச்சா இல்லையா அப்படின்ட்டு பார்க்கும்போது, அந்த குழந்தை ஒரு செகண்ட் அந்த கண்ண மூடி திறக்கும்போது, உயிர் இருக்கு அப்படின்னு தூக்கிட்டு, அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போறாங்களாம். அந்த சமயத்துல அந்த குழந்தைகிட்ட கொஸ்டின் கேட்கறாங்களாம். உங்க அம்மா எங்க? ஸோ ஹிந்தியில கேன்ற மாரி ஏதோ கேட்டிருக்காங்க. அப்ப அந்த குழந்தை வந்து பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ற நிலைமையிலும் அந்த குழந்தை இல்லையாம். அப்படி அந்த பொதுமக்கள் வந்து ஷேர் பண்ணும்போது, அந்த குழந்தைய நினைச்சு எப்படி வாடுது தெரியுமா மனசு? இதை தாண்டி அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்களா? இப்போ வந்து டாக்டர்ஸ் நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அந்த குழந்தைய பற்றி. அதெல்லாம் சத்தியமா கேட்கவே முடியல. உண்மைய ஷேர் பண்றதுக்கு கூட அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. உடம்பு ஃபுல்லா அவ்ளோ பிளட் லீக் வந்து இருந்திருக்கு. அந்த குழந்தையுடைய பிறப்பு உறுப்புல சதை கிழிஞ்சிருக்குங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. என்னடா மனுஷங்க நீங்கலாம்? அ உங்களுக்கும் இந்த மிருகங்களுக்கும் என்னடா வித்தியாசம் இருக்கு? அவ்வளோ கடுப்பா இருக்குங்க. அந்த குழந்தைய நினைச்சு அவ்வளோ கடுப்பா இருக்கு. எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இவனுங்களுக்கெல்லாம் சரியான ஒரு தண்டனை வந்து குடுக்கணுங்க. இந்த கேவலமான செயல்ல, இந்த கொடூரமான செயல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த புறம்போக்கு நாய் யாருன்னு பார்க்கும்போது, பிபின் மஞ்சி அப்படின்ட்டு ஒரு 19 வயசு இருக்கக்கூடிய, பீகார்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நாய் செஞ்சிருக்கக்கூடிய வேலை இது. ஸோ அவன இப்ப வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் மேல வந்து கொலை வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை தாண்டி இன்னும் நெறைய டீட்டெயில்ஸ் சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப பயங்கரமா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எதுக்கு நீங்களும் எமோஷன் ஆகி ஒரு மாரி டென்ஷன் ஆகுவீங்க. ஸோ அந்த குழந்தை வந்து இறக்கும்போது அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே இல்லையாம். ஸோ கடைசி வரையும் அந்த ட்ராமால, அந்த ட்ராப்ல வந்து அந்த குழந்தை வந்து இருந்திருக்கு. ஸோ கடைசியில அந்த குழந்தை இறந்து போச்சு. இந்த இடத்துல வந்து காஞ்சனா படத்துல வந்து ஒரு டயலாக் வரும். "கல்லுக்கு சேலை கட்டினா கூட கால தூக்கிக்கிட்டு வரக்கூடிய ஆம்பளைங்க இருக்கிற வரைக்கும், இங்க குழந்தைக்கும் பாதுகாப்பு கிடையாது, மூதாட்டிக்கும் பாதுகாப்பு கிடையாது. அது போன்ற ஆண்கள் இருக்கிற வரைக்கும். இங்க நெறைய பேர் இருக்காங்க. நல்லவங்களா இருக்காங்க. பட் ஒரு சிலவனுங்க இந்த போதைய எப்ப பார்த்தாலும் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் பார்க்கறதெல்லாம் காம பார்வையா பார்க்கக்கூடிய அவனுங்கலாம் திருந்தினா தான் இங்க வந்து நம்மளுடைய சொசைட்டி மாறும். ஸோ இனிமே பெற்றோர்களே ஜாக்கிரதையா இருங்க. பத்திரமா குழந்தைங்கள வந்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நிகழ்வும் கேட்கும்போது ஜஸ்ட் அத வந்து கடந்து தான் போக முடியுது. அத தாண்டி எதுவும் பண்ண முடியல. வெறும் ஆதங்கமா மட்டும் தான் போகுது. இதுல கவர்மெண்ட் நல்ல ஒரு ஆக்ஷன்ஸ வந்து எடுக்கணும். ஆன் டைம்ல பனிஷ்மென்ட் குடுத்தா நல்லா இருக்குங்க. ஸோ இனிமே நண்பர்களே இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க.